பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர் பார்த்துட்டு வருமா? இந்த மண் பாத்திரத்தில் தான் டீ குடிக்கிறாங்க. இதிட்டு தள்ளி போட்டுருவாங்க அதை. சரி, இதில் ஆராவளி மலைத்தொடர். இந்த மலை வந்து ரவுண்டாக ஜெய்ப்பூரை சுற்றி இருக்குது. மலைகளுக்கு நடுவில் ஜெய்ப்பூர் இருக்குது. இது ஜெய்ப்பூர் போகிற வழியில் உள்ள டனல். இது 2 கிலோமீட்டருக்கு மேலே போகுது. பெரிய டனல். இது ஒன்வே. வேண்டத்தில் உள்ள மாதிரி இங்கேயும் ஊரை சுற்றி கோட்டை இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து பழைய சிட்டி, வெளியே உள்ளது வந்து புது சிட்டி. நம்ம வந்தோடனே லைட் போடுறாங்க. இது ஓல்ட் சிட்டிக்கு உள்ளே போகிறோம். நம்ம கேட் நம்பர் 3க்குள்ளே போகிறோம். இதை மாதிரி நிறைய கேட்ஸ் இருக்குது. உள்ளுக்குள்ளே எல்லாமே பிங்க் கலரில் இருக்கும். அதனால தான் இது பிங்க் சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஓல்டு சிட்டி. இந்த கடைகள் எல்லாம் ஒரே அளவில் ஒரே கலரில் அப்படி இருக்கும். ஒவ்வொரு ஜங்ஷன்லையும் இப்படி குட்டி டெம்பிள் இருக்கும். இது ஃபஸ்ட் இந்தியாவில் பிளான்டு சிட்டி. எவ்வளோ அகலம் இருக்குது தெரியுமா? அந்த வீதி ஒரே மாதிரி இருக்குது. 2 பக்கமும் உள்ள கடைகள். நம்ம உள்ளே வந்தது ஒரு கேட்டு. இது வெளியில் போகிறோம். இப்போ 7:30. ராஜஸ்தான் வந்துட்டோம். எங்கள் ரூம் டூர் காணிக்கவா? ரூம் தொடங்குறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். ஆனால் நல்ல காம்பேக்டாக, நல்ல இந்த கலர் இதுதான் கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப அழகா இருக்கு. ஆனா குட்டி ரொம்ப குட்டி தான். போதும். ஆமா ஆமா, கொஞ்சம் குண்டானவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. குட்டியா இருந்தாலும் எல்லாமே இருக்கு. ஃப்ரிட்ஜ் இருக்கு, டிவி இருக்கு, ஷெல்ஃப் இருக்கு, ஸ்டடி டேபிள் இருக்கு, அப்படி எல்லாமே இருக்கு. கண்ணாடி இருக்கு. கண்ணாடியில சாந்தியை பாருங்க. அவ்வளோ டயர்டுன்னா அப்படி இப்படி டயர்டு இல்லை. இனி போய் நல்லா குளிச்சுட்டு ஒரு தூங்கணும். காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு வெளியே போகணும். ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் 2 சட்னி. இது மேக் யுவர் ஓன் சாலட். இது கொஞ்சம் பிஸ்கட்ஸு, கர்டு, கார்ன்ஃப்ளேக்ஸு, சாண்ட்விட்சு, ஆஸ் யூஷுவல் சாம்பார், போஹா, கறி, பொட்டேட்டோ வெஜ்ஜஸ், எக்கு, பாயில்டு எக் இருக்குது. இதெல்லாம் இனிமேல் தான் வருமாமா? அப்புறம் பிரெட் டோஸ்டரு, காஃபி, சாயா, ஜூஸ். ஃபஸ்ட் நாள் நம்ம ராஜஸ்தானில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ராஜஸ்தானில் எங்கே? ஜெய்ப்பூரில். கீழே இது வந்து போஹா, இது பொட்டேட்டோ வெஜ்ஜஸ், இது பூரி, இது சாம்பார், இது இட்லியை தூக்கி அடித்தோம்னா கேமரா குஞ்சிடும் அந்த அளவுக்கு. பின்ன இதுக்கு ஒரு சப்ஜி. சோ இட்ஸ் நாட் சோ குட். நேற்று மாதிரி இல்லை. நேற்று கூட நல்லா இருந்தது. இந்த ஊர் ஃபுல்லாகவே கோட்டைக்கு உள்ளே தான் ஊரே இருக்குது. இப்போ நம்ம அம்பர் ஃபோர்ட்டுக்கு போகிறோம். ஃபுல்லாக மலைக்கு மேலே ஏறி தான் போகிறோம். அம்பர் ஃபோர்ட்டு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அம்பர் வில்லேஜுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு கோட்டை இருந்தது இல்லை, அந்த கோட்டைக்குள்ளே தான் அந்த வில்லேஜே இருக்குது. இதில் ஃபுல்லாக பாருங்கள். யானையில் போகலாம். நம்ம யானையில் போனால் ஒரு ஆளுக்கு 1500 ரூபா. அதே சமயம் ரொம்ப லேட்டும் ஆகும். இதுதான் அம்பர் ஃபோர்ட்டுக்குள்ளே நம்ம வந்தோடனே பார்க்குறது. எங்களுக்கு ஒரு கைடு கிடச்சிருக்காரு. ஏத்தத்தில் நடக்கணும். நல்ல ஒரு எக்ஸசைஸ். நம்ம ஹிஸ்ட்ரியில் ரஜபுத்திர மன்னர்கள்னு படிச்சிருக்கோம்ல, அவங்க தான் இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. அதில் ராஜா மான்சிங்ன்றவர் தான் இதை கட்டியிருக்காரு. அவர் யாருன்னா நம்ம ஜோதா அக்பர் இருக்காங்கல்ல, அவங்களோட அண்ணன். இந்த இடத்துல தான் இராணுவம் ஜெயிச்சா அவங்க வெற்றியை கொண்டாடுவாங்க. இந்த இடத்துக்கு அமீர் ஃபோர்ட், அமர் ஃபோர்ட், அம்பர் ஃபோர்ட், அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இதை சுற்றி 13 கிலோமீட்டர் அளவில் நம்ம சீன பெருஞ்சுவர் இருக்குல்ல, அதை மாதிரி சுற்றி சுவர் கட்டியிருக்காங்க. அது இந்த கோட்டைக்கு ஒரு பெரிய அரண். நம்ம 2ஆவதாக பார்க்குற இடம் இதுதான். இதில் தான் ராஜா பொதுமக்களை சந்திக்கிற இடம். ரித்திக் ரோஷன், ஐஸ்வர்யா ராய் நடித்த ஜோதா அக்பர் படம் இந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் யானையில் போகிறாங்க பாருங்கள். யானையில் போனால் ரொம்ப நேரம் ஆகும்னு தான் நாங்கள் போகல. இந்த பார்க்குறோம்ல, இது என்னென்னா குங்குமப்பூ விளைவிக்கிற இடம். குங்குமப்பூ கூல் பிளேஸில் தான் விளையும். ராஜஸ்தான் பாலைவனம். அதுக்காக சுற்றி தண்ணி வச்சு நடுவில் இப்படி ஒரு இடம் வச்சு அதில் குங்குமப்பூ அந்த காலத்தில் விளைவிச்சிருக்காங்க. இதில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்களே, இதெல்லாம் நேச்சுரல் கலர், மீனாக்காரி. இது வந்து சொந்தம் மகளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களாம். ஏன்னா அவள் வெளியே வேறு வீட்டுக்கு போயிடுவாள். வந்த மருமகளுக்கு தான் அந்த சொல்லிக் கொடுப்பாங்களாம் பெயிண்ட்டு. இது வந்து ஜிகர் ஃபோர்ட். இந்த மேலே உள்ளது ராஜாவோட ஆர்மி இருக்கிற இடம். வாலில் ஃபுல்லாக பெல்ஜியம் கிளாஸ் வச்சுருக்காங்க.
இது வந்து நைட்டும் திறந்துருப்பாங்க. நைட்டு இதில் நம்ம லைட் படும்போது ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகி நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதில் வேலைப்பாடுகள்லாம் சூப்பராக இருக்குது. இந்த ராஜாக்கு 12 அஃபிஷியலும் 36 அன்அஃபிஷியல் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க. பொண்டாட்டிக்கு 12 ரூம் வச்சிருக்காரு பிரைவசியா. இந்த இதெல்லாம் ஒவ்வொரு ரூமா? இந்த ஒவ்வொரு வாசலும் 12 வாசல் இருக்குது. இதில் 12 வாசலும் 12 ராணிக்கு உள்ளது. ராஜாவோட ரூமில் இருந்து இந்த 12 ரூம்ஸுக்கும் கனெக்ஷன் இருக்குது. அவர் எந்த ரூமுக்கு இன்றைக்கி போகணுன்னு நினைக்கிறாரோ அந்த ரூமுக்கு அதுலேருந்து போயிடலாம். இந்த மேலே பார்க்குறது தான் ராஜாவோட ரூம். இது அந்த 12 ராணிக்குள்ள ரூமில் ஒரு ரூம் வழியாக போகிறோம், வெளியே போகிறோம். இந்த 12 ராணிகளுக்கு வெளியே போகிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது கோட்டைக்கு வெளியில். அவங்க யாராவது பார்க்கணுன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்க்கணும். அவர் தான் இப்போ உள்ள ராஜா. இது ஜுவல்லரி. 12 ராணிக்கு 12 ஜுவல் பாக்ஸ் இருக்குது. இது பழைய ஜெயில். இது வழியாக போனால் ஜெயிலுக்கு தான் போக முடியும். வர்றவங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அது வச்சுருக்காங்க. இது வழியாக போனால் 2 கிலோமீட்டர் போனால் சிட்டி பேலஸ்க்கு போக முடியும். இப்போவும் அது ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ வேணால் நம்ம போகலாம். இது ஜோதா அக்பர் படத்துக்காக ஷூட்டிங் சமயத்தில் இது கொண்டு வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. தண்ணி பிடிச்சி வைக்கிற பாத்திரம், மண். இப்பயும் அது நல்லா இருக்கு. திருப்பி வச்சா நல்லா இருக்கும். உலகத்திலேயே 3வது பெரிய வால் இது. இது வந்து 12 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்குது. இதுக்கு நடுவில் தான் இந்த வில்லேஜ் இருக்குது. ராஜஸ்தானில் வந்து ஒரு லோக்கல் கடையில் சாப்பிட வந்திருக்கோம். எனக்கு பஞ்சாபி. இது வந்து பெரும்பயிறு வச்சு ஒரு கறி நல்லா இருக்குது. இது வந்து பன்னீர். இது வந்து சுண்டல் இருக்குல்ல அது வச்சு கறி. இது டால். இது வந்து மக்காச்சோள மாவு வச்சுட்டு ரொட்டி. இது நான். நம்ம இந்த மிளகாலாம் பக்கத்தில் கூட போக மாட்டோம். இதுக்கு பேர் என்ன குட்டி? சுருமாவா? சுருமான்னு சொல்லிட்டு நம்ம ரவை கேசரி இருக்குல்ல அதே மாதிரி பொடி பொடியாக இருக்குது. இன்னொன்று பப்படம், தயிர், வெங்காயம், மோர் நாங்கள் வாங்கியிருக்கோம் தனியாக. உனக்கு இந்த கறியெலாம் என்னன்னு சொல்லு. சேம் தானே என்னதும்? இதுவும் அவங்களோட ஃபேமஸ் ஆகும். தோக்லா மாதிரி டால் உருட்டி உள்ள போட்டு அது அது இது பன்னீர், அது டால். இது அந்த பாட்டி. அப்போ இது உங்களுக்கு தெரியாது. நான் தால் நினச்சேன். தால் இல்லையா? அந்த பாட்டி என்னது? பாட்டியை உடச்சி அதில் போட்டு சாப்பிட்ணுன்னா போட்டு கிழங்கு டாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவிலையும் ஜெய்ப்பூர் தான் பார்க்க போகிறோம். அப்போது அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? தேங்க்யூ.